வெல்கம் டு மை சேனல் ஆல் இன் ஒன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மெயின் சிட்டிக்கு போகிறோம். அந்த சிட்டியோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளஸ் அங்கே ஒரு பேர்ட்ஸ் வச்சு ப்ளே பண்ணுவாங்க, அதையே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது. ப்ளஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டுங்க இங்கே. அந்த ஃபுட்டை நான் கேள்விப்பட்டேன், ஷாக் ஆகிட்டேன். அது என்ன ஃபுட்டுன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வே கூட தான் இன்றைக்கி போக போகிறோம். வே என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். நான் போகிறேன். ஆல்ரெடி நான் 3 minutes லேட்டு. ஸோ இங்கே பஞ்சுவாலிட்டி ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ வாங்க சீக்கிரம் போகலாம். இந்த என்ட்ரன்ஸில் தான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால் வருவான்னு நினைக்கிறேன். வந்துட்டான், வராமல் பாருங்க. இந்த ரோடு பாருங்கள், செம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். எனக்கு எப்போயுமே இதில் வாக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே பாருங்களேன், யாரும் வரமாட்டாங்க. இது பக்கத்துலேயே பைபாஸ் ரோடு, அந்த மெயின் ரோடு இருக்குது. இது பேரலாக ஒரு ரோடு போகும். இதில் வாக்கர்ஸும் சைக்கிளிங் இருந்தால் மட்டும்தான் இதில் வர முடியும். மற்ற யாரும் வரக்கூடாது. அது ஃபைன் பண்ணுவாங்க போலீஸ், அதனால் வரமாட்டாங்க. எப்போயுமே க்ளீனாக இருக்கும் இது. ஸோ நானும் வேயும் போய்கிட்டு இருக்கோம். ஹாய் வே. ஸோ நானும் போய்கிட்ருக்கோம். நான் ஒரு 3 minutes லேட்டு. சாரி சொன்னேன்னா அவன் சொல்லிட்டான் பரவாயில்ல அப்படின்னு. ஆக்சுவலி முன்னாடியே வரலான்னு பார்த்தேன். என் பொண்ணு லேட் படுத்திட்டா. இல்லைன்னா எனக்கு தெரியும் இங்கே பஞ்சுவாலிட்டி ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு. ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம சப்வேயில் தான் போக போகிறோம். இந்த சைடெலாம் கொஞ்சம் பில்டிங்லாம் கொஞ்சம் நார்மல் நம்ம ஊர் மாதிரி இருக்குது. இப்போ எப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு சிட்டிலாம் இருக்கும்ல. இப்போ கொல்கத்தாலாம் பார்த்திங்கன்னா ஓல்டு கொல்கத்தா, நியூ கொல்கத்தான்னு இருக்கும். இப்போ ஓல்டு கொல்கத்தா போனீங்கன்னா பழைய பில்டிங்லாம் அப்படியே இருக்கும், கடையெல்லாம் அதே மாதிரி நினைக்கிறேன். இது இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா பில்டிங்லாம் ரொம்ப பழசாக இருக்குது. ஒரு ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ மேபி பாருங்கள், எல்லாம் ஓல்டு பில்டிங்னு நினைக்கிறேன். பட் நம்ம இருக்கிறோம்ல அந்த சைடு, நாங்கள் ஸ்டே பண்ணுற சைடெல்லாம் புது பில்டிங். அதெல்லாம் இப்போ டெவலப் ஆன ஏரியான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பில்டிங்ஸ்லாம் நியூ பில்டிங்ஸ் பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் இப்போ கட்டியிருப்பாங்க. இந்த பில்டிங்லாம் பழைய பில்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்க, நம்ம இது இருக்குல்ல, வாத்தோடைய கழுத்து, கால் ரொம்ப இது பண்ணுவோம். Fork. This is a fork, right? No. No. This is a fork, right? No, not fork. What is that? Beef? It's no meat. பாருங்க, இது வாங்கியிருக்கான் சாப்பிட்றதுக்காக, பசியாயிடுச்சா பாருங்கள். இது ரைஸ்லேயே பண்ணியிருக்காங்க போல், ஸ்டார்ச் மெட்டீரியலு. ஸோ இது கொஞ்சம் கம்மியான ரேட்டுன்னு சொல்கிறான். வாங்கியிருக்கான். இங்கே பாருங்கள், நான் பார்த்தேன் உள்ள இங்கே பாருங்கள், இது சாப்பிட்றாங்க போலீஸ்.不是，他想看研究研究，他没见过这东西。这个有啥研究的？一个实弹啥的，这个啥研究的？பாருங்க, முட்டைக்குள்ள குஞ்சு இருக்குல்லங்க, அதை சாப்பிட்றாங்கங்க. ஓ மை காட், அதை ஃப்ரை பண்ணி. ஓ அப்பா. என்ன சொல்கிறான்னா அது அந்த அது என்ன சொல்கிறான்னா அதுக்காகவே கோழி அடகாக்க வச்சு அந்த கோழி குஞ்சு முட்டைக்குள்ளே இருக்கும்ல, அதை சாப்பிட்றாங்கங்க. மை காட், அது பார்த்த உடனே அதுக்கிட்ட ரொம்ப கொஞ்சம் ஸ்மெல்லாக இருந்தது. என்னால் இதுவே பண்ண முடியல. பார்த்த உடனே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. உள்ள கோழி குஞ்சு அப்படியே ரெக்கையோடு இருக்குங்க, அதோட சாப்பிடுவாங்களாம். நான் அவன்கிட்ட கேட்டேன் வெயிட்டை, அவன் ட்ரை பண்ணலையாம். அவங்க அம்மா ட்ரை பண்ணாங்களாம், அவங்க அம்மாவுக்கு பிடிக்குன்னு சொல்கிறான் அவன். என்னைய ட்ரை பண்ண சொன்னான். ஐயோ என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் அவனை கேட்டேன் வேணுமான்னு. Do you want to try? You want to try? I will give treat for you. You want to try? No, I don't want. You want? No. அவனே பயப்படுறாங்க. If you want, I can buy for you. No. Okay. அவனுக்கு வேணாம் சொல்லிட்டான். அவனு மாஸ்க் போட்டிருக்கான். ஏன்னா இந்த நிமோனியா ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 2 பேரும் மாஸ்க் போட்டிருக்கோம். கூட இருந்த ஆஃபீஸில் ஒருத்தவங்களும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. இப்போ தான் ரெக்கவர் ஆகி வந்தாங்க. கேட்டேன், உங்களுக்கு
லங்ஸில் வந்து வாட்டர் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து நிமோனியான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு போல். ஸோ ஐசியூவில் இருந்தேன்னு சொன்னாங்க. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மாஸ்க் போட்ட மாதிரி ஒன்றும் போட்டிருக்கான். இங்கே பாருங்கள் எலக்ட்ரிக் பஸ்ஸு பாருங்களேன். எப்படி பாருங்க, ஹை கரண்ட் மேலே போய்கிட்டுருக்கு, ஹை வோல்டேஜ் பஸ்ஸு போகுதுங்க. நானும் ஷாக் ஆகிட்டேன். பாருங்களேன் அந்த ரூஃபில் இருக்குல்ல, அதுதாங்க அந்த இது எப்படி நம்மளுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினில் மேலே லைன் போதோ அது மாதிரி இது போட்டிருக்காங்க. நானும் ஷாக் ஆகிட்டேன். பாருங்கள் எவ்வளோ டெவலப்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ அதுதான் பாருங்கள், இந்த எலக்ட்ரிக் பஸ் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துருச்சுன்னு சொல்கிறான். வெயிட்டை கேட்டேன். இங்கே பாருங்களேன் அந்த எலக்ட்ரிக் கம்பம் இது தான், இதிலேருந்து வந்து போகுதுங்க. அதே சேம் ரோட்டில் வந்து நார்மல் பஸ்ஸும் போகுது. இது எப்போ வந்துச்சு நான் வந்து இப்போ என்கொயரி பண்ணேன், வெயிட்டையும் கேட்டேன். அவன் என்ன சொல்கிறான்னா வந்து இது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு சொல்கிறான். இங்கே பாருங்களேன் பஸ் வருது பாருங்கள், எலக்ட்ரிக் பஸ்ஸு அந்த வருதுங்களா பாருங்கள். அதே ரூட்டில் நார்மல் பஸ்ஸும் வருது, 2 எலக்ட்ரிக் பஸ் வருது பாருங்கள். 2 இல்லை 1 தான் வருது. அந்த பாருங்கள். இப்போ இந்த பஸ்ஸு மூவ் ஆனால் தான் எலக்ட்ரிக் பஸ் மூவ் ஆக முடியும், சைடெலாம் எடுத்து போக முடியாது. அதில் இருக்கிற ட்ராபேக்கு. ஆனால் வந்து அந்த பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி டெவலப்மெண்ட் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா பார்த்துக்குங்க. ஸோ சைனா வந்து எல்லா விதத்துலேயும் வந்து தன்னார்பு அடைஞ்சிருக்கு. அவங்களே வந்து தன்னுடைய அவங்களுடைய சிஸ்டத்துக்குள்ளே வந்து எல்லாமே அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பெட்ரோலுக்கெலாம் அவங்க வந்து சார்ந்து இருக்க தேவையில்லை இல்லையா. இப்போ கல்ஃப் கண்ட்ரிலாம் பெட்ரோல் இருக்கும், அதை டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய வாழ்வாதாரம்லாம் இன்க்ரீஸ் ஆகும், டவுன் ஆகும், நம்மளுடைய எக்கனாமிக் டவுன் ஆகும்ல. ஸோ ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசலில் இன்க்ரீஸ் ஆனாலும் எல்லாமே இங்கே எலக்ட்ரிக்காக ஆக்கிறாங்க. பைக் ஃபுல்லாக எலக்ட்ரிக்காக இருக்குங்க. அதுதான் நான் பார்த்தது. ஸோ பார்த்து ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. என்னென்னு பார்க்கலாம். பேர்ட்ஸுங்க, பறவை வச்சு ஏதோ விளையாட்டு காமிச்சிட்ருக்காங்க. வாட் they are doing? Feed the bird. Oh, they selling it? They are selling it? Feed. Feeding, Feeding. What is doing? கேட்ச் பிடிக்குதுங்க. கேட்ச் பிடிச்சிருப்பாருங்க. I think it's not catch. No, he's throwing up. See, Yeah. மேலே தூக்கி போடுறாரு பாருங்க. தூக்கி பேர்ட்ஸையும் தூக்கி போட்டுறாரு. பிடிச்சிருச்சுங்க கையில். இந்த பேர்ட்ஸ் தாங்க இதுதான். பாருங்க பேர்ட்ஸ் வந்து இது பண்ணி பாருங்க தூக்கி போறாரா, பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுங்க. வாயில் வச்சிருக்கு பாருங்க, இந்த வாயில் வச்சிருக்கு பாருங்க, வாயில் வச்சிருக்கா. மேலே கேட்ச் பிடிச்சது தான் அது. கீழே வந்து போட்ட உடனே அவர் வந்து ஒரு இறை கொடுக்குறாருங்க. அவரை விட்டு போகவே மாட்டுது. நல்ல பிடிச்சிட்டு வந்துருச்சு பாருங்க. வாயில் வச்சிருக்கு பாருங்க. அவர் இறை கொடுப்பாரு. இன்னொரு பேர்டை அங்கே விட்டாருங்க. அது அங்கே போய் உட்காந்துக்குச்சு. ரிட்டர்ன் வரல, வரும்னு சொல்கிறாரு. செல் பண்ணுறாங்க அது. Flying and catching the capacity. Yes. Catch more ball. Oh, how much that bird then? இது ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்கான், நல்லா கேட்ச் பிடிக்குமா ஃபர்ஸ்ட்? 1,200 yuan. This one bird? Yes. 1,200 yuan. இந்த பேர்ட் இது ரொம்ப ஆக்டிவாக ஃப்ளை ஆகுமா. அதாவது அதோடைய கேச்சிங் கெப்பாசிட்டி அதை பொறுத்து தான் வந்து இதுவான்.
இந்த பேர்டு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப கேட்ச் பிடிக்கும் அப்படின்றாங்க. அது 1200 யுவான். 1200 யுவான்றது வந்து நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 15,000 ரூபா வருதுங்க. 15,000 ரூபா கிட்ட வருது. அப்பா அவ்வளோ காஸ்ட்லியா? பட் அதர் பேர்ட் they are not catching, no? That is how much? You want to ask? No, leave it. Buy birds to home. To home to play? To play, yes. அவர் வந்து என்ன வாங்க சொல்கிறாரு. But I am busy how to maintain this. That is a problem. How to make? We need to maintain it, right? I am busy with work. நான் பாருங்கள் ரோட்டு கடையில் வந்து இது போட்டிருக்காங்க வெஜிடபிள்ஸு. மோஸ்ட்லி இவங்க வந்துலாம் வந்து இவங்க தான் ஃபார்மர்ஸு. ஸோ அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வெஜிடபிள் வாங்க போகிறேன். ஸோ வாங்க, ஏன்னா கடையில் வாங்குறத விட பாவம் இவங்களுக்கு வாங்கினா ஃபார்மர்ஸ் தானே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். எந்த உலகத்துக்கு போனாலும் ஃபார்மர்ஸ் அப்படியே தான் இருக்காங்க. பாருங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஏதாவது வாங்கலாம். சர்க்கரை கிழங்கு இங்கே வாங்கலாம்னு சொல்லிகிட்ருக்கேன். சர்க்கரைவள்ளி கிழங்கு ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. அவங்க நிலத்தில் விளைய வச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள் பச்சை கலரில் இருக்கிற முள்ளங்கி. ஓகே, 1/2 கிலோ வந்து 1 ரூபான்றாங்க. 1/2 கிலோனா 10 ரூபா நம்ம ஊருக்கு. யூ கேன் பை இட் தென். ஓகே, நம்ம வந்து ஒரு 1 கிலோ வாங்கலாம். 1 கிலோ வாங்கியிருக்கோங்க. It's okay. I think this is okay. 3 is okay. 4公斤。 Okay, you give in the carry bag. Yeah. ஸோ பாருங்க ஆரஞ்சு வாங்குகிறோம். ஸோ இவங்களுக்கு தான் எங்கேயும் வாங்கலாம் சொல்லி 3 யுவான். How much this one? The 3 yuan. No. 5 yuan. That one look like pie. 1.5 கிலோ வந்து 60 ரூபாங்க நம்ம ஊர் ரேட்டுக்கு. ஓகே வாங்கலாம். ரேடிஸ் வாங்கினோம். ரேடிஸும் சர்க்கரை கிழங்கு வாங்கினேன். அது வந்து வேக வச்சுருக்கான். இந்த ஆரஞ்சும் வந்து அந்த விவசாயிங்கள்ட்ட இருந்து தான் வாங்கினது. எனக்கு என்ன வந்து இந்த மாதிரி விவசாயிகள் யாராவது விற்றாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கும்போது எனக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வில்லேஜு. ஸோ அதனால் வந்து அந்த விவசாயம் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட் வரைக்கும் கொண்டு வர்றது வந்து என்ன டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்படியே நீங்கள் மார்க்கெட்டில் சேல் பண்ணாலும் அந்தளவுக்கு லாபமும் இருக்காது. ஸோ அதனால் வந்து அந்த டிஃபிகல்ட்டியும் எனக்கு தெரியும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி யாராவது விவசாயிங்க விற்றாங்கன்னா மோஸ்ட்லி நான் வாங்குவேன். அதனால் நீங்களும் இந்த மாதிரி யாராவது ஃபார்மர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரோட்டோரமாக சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வாங்குங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம சப்போர்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய லெவலில் சேஞ்சஸ் நடக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்களும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நான் வீட்டுக்கு ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் போடுற சைனா பற்றின இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. தமிழ் குடியாய் ஒன்றிணைவோம். சப்ஸ்கிரைப்.